இப்ப இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பார்க்கிறார். இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி? இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை. அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை. இதான் அவர் தெரிந்துகிட்டது. அப்ப என்ன பண்ண வேண்டியது? கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வாழ, கொஞ்சம் குடிசை, பிள்ளைகள் படிக்க கல்வி, உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம், தன்மானம். இந்த நிலை இருக்கல, இப்ப இருக்கிற கஷ்டப்படுற இந்த இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான 1891 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 17 பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு கொண்ட ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் ட்ரெமன் ஹரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன். அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள், ஆதிக்குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம்தான் 12 லட்சம் ஏக்கர். 1892 ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது. 1892 இருந்து 1933 வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன நடந்திருது? எந்த நிலத்திலே என் மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடைமையாளர்கள்ட்ட அது போயிருது. அப்போது பண்ணை முதலாளி, நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற 10-50 வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதில் என்ன சட்டம் என்றால்,